ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. வீடியோ போடணும்னு ஆசையாக இருக்கும், பட் ஏதோ என்னை தடுத்துகிட்டே இருக்கும். எங்கிருந்தோ வந்தது, நான் இப்படி அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். அது என்ன ஆச்சுன்னா, எனக்கு இது கிடச்சா இந்த திங் கிடச்சா இல்லை இதை இப்படி பண்ண முடியும், எனக்கு இந்த திங் கிடச்சா இதை இப்படி பண்ண முடியும் அப்படின்னு யோசிச்சு அதுக்கு அதுவும் கிடைக்கிற நானும் வீடியோ மேக் பண்ணல. ஆக்சுவலாக சொல்ல பண்ணேன், இது யூடியூப்ல வீடியோ போட நிறுத்தி 2 years கிட்ட ஆகும். ஸோ எனக்கு வீடியோ போடுறது பிடிக்கும், அதுக்காக பண்ணணும்னு நினச்சேன். ஸோ எக்ஸ்பெரிமெண்ட்லாம் பண்ணணும்னு இப்போ 2 years கிட்ட ஆகிடுச்சா. அப்போ எனக்கு இன்னும் நல்ல ஒரு மாதிரி இருந்துச்சு. ஸோ நான் ஃபர்ஸ்ட்ல எல்லாம் மோட்டிவேஷன் மீன்ஸ் ஒரு செல்ஃப் இம்ப்ரூவ்மெண்ட் வீடியோஸ் தான் போட்டுருந்தேன். ஸோ அப்போ ஓகே, என்னோட வீடியோஸே திரும்பி பார்ப்போம். நான் எந்த மாதிரி நான் ஆக்சுவலாக எந்த மாதிரி போட்டிருக்கேன்னா, ஒரு மோட்டிவேஷன் மீன்ஸ் ப்ரொடக்டிவாக இல்லாமல் இருக்கிற ஒரு லைஃப் எப்படி ப்ரொடக்டிவாக மாற்றுறதுக்குன்னு நான் சின்ன பண்ண விஷயங்களை தான் நான் அப்படியே பேசியிருப்பேன் அந்த ஃபர்ஸ்ட் வீடியோஸில். ஸோ அதை அப்படியே நான் சரி ஓகே இப்போ அதே மாதிரி தானே இருக்கும், ஓகே மீன்ஸ் ப்ரொடக்டிவாக இல்லாமல் இருக்கேன். ஸோ ப்ரொடக்டிவாக இருக்கிறதுக்கு நான் என்ன பேசியிருக்கேன்னு திரும்ப பார்க்கலான்னு என்னோட ஓல்டு வீடியோஸை பார்க்குறேன். உண்மையாக சொன்னால் ஐ ஷாக்ட் தட் ஐ குடன்ட் பிலீவ் தட் வாஸ் மீ. ஏன்னா நான் அந்த வீடியோ பார்க்கும்போது எதுவும் நான் தான் பேசுகிற மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை, அது வேற யாரோ பேசுகிற மாதிரி. ஐ மீன் என்னோட பாஸ்ட் செல்ஃப் இப்போ இருக்கிற செல்ஃபை விட பெட்டராக இருந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. ஸோ அதனால எனக்கு சேடாகவும் இருந்துச்சு, அதே சமயம் சந்தோஷமாகவும் இருக்கு. ஏன்னா நான் இப்போ வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதை பார்த்தப்போ எனக்கு வீடியோ மேக் பண்ணணும்னு இன்னொரு ஆசை வந்துச்சு. ஸோ அதான் இன்னைக்கு எப்படியாச்சும் ஏதாச்சும் ஒரு வீடியோ மேக் பண்ணணும் அப்படின்னு. என்னன்னு தெரியல, இப்போ எனக்கு திடீர்னு என்னன்னா இன்ஸ்டாகிராமில் ரீல்ஸ் மேக் பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு. ஆனால் பண்ணணும்னு தோணுது, பண்ணவும் செஞ்ச நிறைய வீடியோஸ், பட் அதை அப்லோட் பண்ணுறதுக்கு லைக் ஒரு ஷை மாதிரி. முன்னாடி இதே மாதிரி ஷைலாம் இருந்துச்சு, அதெல்லாம் ஓவர் கம் பண்ணி அந்த இன்செக்யூரிட்டிஸ் எல்லாமே இதை பார்த்தா நான் வீடியோஸே முன்னாடி போட்டிருக்கேன். பட் ஸ்டில் அந்த இன்செக்யூரிட்டிஸ் எனக்கு திரும்பவும் வந்து என்ன சொல்கிறது, அவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்க இவங்க ஜட்ஜ் பண்ணுவாங்கன்னு யோசிச்சு அப்லோடே பண்ணாமல் இருந்தேன். பட் அந்த இதனால தான் எனக்கு அந்த என்னோட பாஸ்ட் செல்ஃபை பார்க்கும்போது எனக்கு சேடாக இருந்தது. ஏன்னா அந்த செல்ஃபில் நான் பெட்டராக இருந்தேன். ஐ மீன் எனக்கு ஒரு இன்ட்ரோவர்ட் தான், அப்போ டெஃபினட்டாக எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்கும் அப்லோட் பண்ணுறது. பட் ஸ்டில் ஐ ஓவர் கம் தோஸ் இன்செக்யூரிட்டிஸ் அண்ட் அப்லோட் திஸ் வீடியோஸ் அண்ட் இன்ஸ்டாகிராம்லேயும் அப்போ போட்டிருக்கேன். பட் இப்போ எனக்கு என்னன்னு தெரியல, போகணுன்னு தோணலை. ஸோ அதான் இந்த வீடியோ நான் மேக் பண்ணுறது. ஏன்னா தோணுது, ஏன்னா அந்த வீடியோ என்னோட ஓல்டு வீடியோஸ் எனக்கு பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னென்னா, எதுக்கு அடுத்தவங்களோட சர்டிஃபிகேட் நான் எதுக்கு எய்ம் பண்ணணும், எனக்காக தான் நான் போட போகிறேன். எனக்கு பிடிச்சிருக்கு, எனக்கு வீடியோ போடணும்னு பிடிச்சிருக்கு, எனக்கு டிஃப்ரெண்ட் ஆங்கிளில் எடுத்து டிஃப்ரெண்டாக வீடியோஸ் போடணும்னு ஆசையாக இருக்குது. ஸோ அதை நான் ட்ரை பண்ணணும்னு ஆசைப்படுறேன். அதனால எதுவும் தப்பும் இல்லை. ஸோ அதான் இந்த வீடியோ சும்மா பேசி போடணும்னு நினச்சிருக்கேன். அண்ட் எனக்கு ரொம்ப நாளாகவே ஆசை சினிமாவை பற்றி வீடியோஸ் போடணும்னு. ஸோ என்னோடய வீடியோஸ் அந்த மாதிரியும் வரும், அதுக்கப்புறம் ரேண்டமாக பிடிச்ச வீடியோஸும் பண்ணுவேன். ஸோ அந்த மாதிரி அந்த வீடியோஸும் பார்த்துட்டு இது வரைக்கும் பார்த்துட்டிங்கன்னா தேங்க்யூ. சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களை ஐ வில் என்டர்டைன் யூ. ஸோ ஷேர் பண்ண அவசியம் ஷேர் பண்ணுறதுக்கான வீடியோ இல்லை இது, பட் ஸ்டில் உங்களுக்கு இன்ஸ்பயராக இருந்துச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஸோ கிரிஞ்சுன்னெல்லாம் நினைக்காது, எனக்கு அப்படி தான் இருக்குது. நான் அப்புறமா பார்க்கும்போது நல்லா தான் இருந்த மாதிரி இருந்துச்சு, பேசும்போது கிரிஞ்சாக தான் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் வீடியோஸ் கூட. பட் இப்போது அதை பார்க்கும்போது எனக்கு என்னோட இந்த செல்ஃபை பார்த்து இப்போ கரண்ட் செல்ஃபை பார்த்து சேட் ஆகிடுச்சு. ஸோ ஏன்னா அந்த செல்ஃப் பெட்டராக இருந்திருக்கு. ஐ டிட் வாட் ஐ ஃபெல்ட் ரைட் டு மீ. ஸோ ஐ மீன் எனக்கு பிடிச்ச விஷயத்த பண்ணுறேன், எனக்கு பிடிச்ச விஷயம் அது என்ன சந்தோஷத்துக்கு வச்சிருக்கிறது, நான் அந்த விஷயத்த பண்ணியிருக்கேன். அதை எனக்கு இப்போ பார்க்கும்போதும் ஐ வாஸ் பீயிங் மை செல்ஃப். ஸோ இப்போ நான் அந்த மாதிரி இல்லையோன்னு தோணுது. ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த வீடியோவில் எதுவுமே இல்லை, ஜஸ்ட் என்னோட ஒரு எனக்கு மேலே இருக்க ஒரு ஆதங்கத்தை வெளியிடுற மாதிரி இருக்குது. தட்ஸ் ஆல் கைஸ், இதுதான் என்னோட இது வீடியோ. ஸோ கண்டினியூஸாக வீடியோ போடணும்னு நினச்சிருக்கேன், இனி வீடியோ போடுவேன், பாருங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ சினிமா பற்றின வீடியோஸ் போடணும் ஆசைப்படுறேன். ஸோ அந்த மாதிரி வீடியோஸ் போடுவேன், பாருங்கள், பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ கைஸ்.